கிருஷ்ணனும் பழங்களை விற்கும் பெண்மணியும். ஒரு நாள் கிருஷ்ணனும் தோழி ராதாவும் தங்கள் பசுக்களை மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்கிறார்கள். இயற்கை எழில் கொஞ்சம் அழகான இடம், அருகில் அருவி, நீல வானம், காதல் பறவைகளின் சத்தம், தண்ணீரில் நீந்தும் வாத்துக்கள், மீன்கள், மரம் விட்டு மரம் தாவும் அணில்கள், அங்குமிங்கும் ஓடும் முயல்கள், அழகான பட்டாம்பூச்சிகள், ரசித்துக் கொண்டே தன்னை மெய்மறக்கச் செய்யும் அழகான இடம். ஒரு பக்கம் பசுக்கள் பசுமையான வயல்களில் மேய்ந்து கொண்டு தங்கள் நேரத்தை நகர்த்தி கொண்டு இருந்தன. ராதா கிருஷ்ணனை பார்த்து, இந்த இடம் எவ்வளவு அழகாக இருக்கிறது, ரசித்துக் கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறது என்று ராதா சொன்னாள். கிருஷ்ணன், ஆமாம் ராதா, இந்த இடம் மிக அழகாக இருக்கிறது என்று பதில் அளித்தான். இயற்கை சூழ்ந்துள்ள இந்த இடத்தில் இசை கேட்டால் நன்றாக இருக்கும். நாம் இன்னும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம். நான் சொல்வது சரிதானா கிருஷ்ணா என்று ராதா கேட்டாள். அதற்கு கிருஷ்ணன், நான் உனக்காக இசை வாசிக்கிறேன் என்று சொன்னான். கிருஷ்ணன் தனது புல்லாங்குழலை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தான். கிருஷ்ணனின் மென்மையான இசை காதுகளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. சுற்றியுள்ள பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கிருஷ்ணனின் இசையை மெய்மறந்து கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். ராதாவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. சிறிது நேரம் கழித்து இருவரும் வீட்டுக்கு திரும்ப முடிவு செய்தனர். இருவரும் காட்டு வழியே நடந்து கிராமத்தை அடைந்தனர். போய் வருகிறேன் என்று சொல்லி இருவரும் அவரவர் வீட்டுக்கு திரும்புகிறார்கள். மதுராவில் வயதான பெண்மணி ஒருவர் பழங்களை விற்று கொண்டு இருந்தார். அந்த பெண்மணி ஒவ்வொரு வீடாக சென்று பழங்களை விற்பனை செய்து வாழ்ந்து வந்தாள். வீடு வீடாக சென்று விற்பனை செய்து வந்ததால் கிருஷ்ணனை பற்றி மக்களிடமிருந்து அறிந்து கொண்டாள். ஆகவே கிருஷ்ணனின் வீட்டிற்கு சென்று அழகான அந்த கிருஷ்ணனை பார்க்க முடிவு செய்தாள். ஒரு நாள் கிருஷ்ணன் அம்மாவுடன் சமையலறையில் அமர்ந்து கொண்டு இருந்தான். அந்த சமயத்தில் யசோதா வெண்ணெய் தயார் செய்து கொண்டிருந்தாள். தனது அம்மா வெண்ணெயை சீக்கிரமாக தயார் செய்தால் வெண்ணெய் சாப்பிட கிடைக்கும் என்று காத்து கொண்டு இருந்தான். இதை யசோதா ஏற்கனவே தெரிந்து கொண்டதால் கிருஷ்ணனை பார்த்து சிரித்துக்கொண்டே சொல்கிறாள், கிருஷ்ணா, நீ எதற்காக காத்து கொண்டிருக்கிறாய் என்று தெரியும். நீ இன்னும் சிறிது நேரம் காத்து கொண்டு இருந்தால் வெண்ணெய் தயார் ஆனதும் தருகிறேன் என்று சொன்னாள். அந்த சமயத்தில் வீட்டின் வெளியிலிருந்து வயதான பெண்மணியின் சத்தம் கேட்கிறது. மாம்பழம் வேண்டுமா, மாம்பழம்? கிருஷ்ணன் ஓடிச் சென்று யார் என்று பார்க்கிறான். அங்கு ஒரு வயதான பெண்மணி கூடையில் மாம்பழத்தை சுமந்து நின்று கொண்டு இருந்தாள். கிருஷ்ணாவின் தந்தை வீட்டின் முற்றத்தின் வெளியே அமர்ந்து கொண்டு இருந்தார். அந்த பெண்மணியை அருகில் அழைத்தார். யசோதாவும் யார் என்று பார்க்க வெளியே வந்தாள். அந்த வயதான பெண்மணி வந்ததும் வீடு முழுவதும் மாம்பழத்தின் வாசம் நிரம்பியது. அந்த பெண்மணி கோடைகளை அவளுக்கு அருகில் வைத்து அமர்ந்தாள். அனைவரும் பழுத்த மாம்பழத்தை பார்த்தவுடன் சந்தோஷம் அடைந்தார்கள். அனைவரும் மாம்பழம் சாப்பிட போகிறோம் என்ற மகிழ்ச்சியில் இருந்தார்கள். அந்த நாட்களில் செலுத்த வேண்டிய பணத்திற்கு பதிலாக பொருட்களை பண்டமாற்று முறையில் மாற்றிக்கொள்வார்கள். பொதுவாக தானியங்கள், பண்ணை பொருட்களை பரிமாறிக்கொள்வார்கள். கிருஷ்ணனின் தந்தை வீட்டிற்குள் சென்று தானியங்கள் நிறைந்த கூடையை எடுத்து வந்தார். வயதான பெண்மணியின் முன்னால் கூடையை வைத்து கூறினார், இந்த கூடையில் உள்ள தானியங்கள் ஒரு கூடை மாம்பழத்திற்கு போதுமான விலையில் இருக்குமா என்று பெண்மணியை பார்த்து கேட்டார். பெண்மணிக்கு ஒரு கூடை மாம்பழத்திற்கு ஈடாக ஒரு கூடை தானியங்கள் பெறுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள். நான் விற்பனை செய்யும் இடங்களில் மக்கள் எனக்கு பொதுவாகவே மாம்பழங்களுக்கு அரைக்கூடை தானியங்களை மட்டுமே தருவார்கள். ஆனால் நீங்கள் தாராளமாக தருவதால் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு கூடை மாம்பழத்தை பரிமாறிக்கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்றாள். கிருஷ்ணன் பண்டங்களை எப்படி பரிமாறிக்கொள்கிறார்கள் என்று கவனமாக பார்த்து கொண்டு இருந்தான். சிறுவனாக இருந்தாலும் தானியத்திற்கு ஈடாக மாம்பழங்களை வாங்க முடியும் என்று புரிந்து கொண்டான். கிருஷ்ணனுக்கு தான் சொந்தமாக மாம்பழம் வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. உடனே கிருஷ்ணன் வீட்டிற்குள் ஓடிச் சென்று அவனால் எவ்வளவு தானியங்களை அள்ள முடியுமோ அவ்வளவு தானியங்களை 2 கைகளால் எடுத்து வந்தான். வயதான பெண்மணியை நோக்கிச் சென்று கையில் இருந்த தானியங்களை கொடுத்தான். கிருஷ்ணனை முதல் முறையாக பார்த்தாள் பெண்மணி. கிருஷ்ணனின் இருண்ட கண்களும் குழந்தைத்தனமான புன்னகையும் பார்த்து
வயதான பெண்மணி அப்படியே மயங்கினாள். ஒரு கணம் தன்னை சுற்றியுள்ள அனைத்தையும் மறந்தாள். கிருஷ்ணனின் குழந்தைத்தனமான பார்வையை அவளால் மறக்க முடியவில்லை. கிருஷ்ணன் வயதான பெண்மணியை பார்த்து குழந்தைத்தனமாக, நான் இந்த தானியங்களை தந்தால் நீங்கள் மாம்பழம் தருவீர்களா என்று கேட்டான். சற்றும் எதிர்பாராமல் தன் கையில் இருந்த தானியங்களை பெண்மணியிடம் கொடுத்தான். கிருஷ்ணனின் கையில் சிறிது அளவே தானியங்கள் இருந்தது. கிருஷ்ணனுக்கு வருத்தமாக இருந்தது. குறைந்த அளவு தானியங்களை வைத்து மாம்பழம் எப்படி தருவார்கள் என்று புரிந்து கொண்டான். கிருஷ்ணனின் ஏமாற்றத்தை இந்த பெண்மணி கவனித்தாள். கிருஷ்ணன் கொடுத்த தானியங்களை வாங்கி கொண்டு மகிழ்ச்சியாக 2 மாம்பழங்களை கொடுத்தாள். கிருஷ்ணனின் சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை. மகிழ்ச்சியில் நடனமாடத் தொடங்கினான். மகிழ்ச்சியில் இருந்த கிருஷ்ணனை சுற்றி அனைவரும் சூழ்ந்து கொண்டனர். திடீரென்று அந்த பெண்மணியின் கோடையில் ஒரு பிரகாசமான ஒளி. கிருஷ்ணன் கொடுத்த தானியங்கள் அனைத்தும் தங்க நாணயங்களாகவும் விலை மதிப்பெற்ற கற்களாகவும் மாறியது. இதை இந்த பெண்மணியால் நம்பவே முடியவில்லை. கிருஷ்ணன் அந்த பெண்மணியை பார்த்து புன்னகை செய்தான். அவள் கண்களால் நம்ப முடியவில்லை. இவன் சாதாரண சிறுவன் இல்லை, கடவுள் என்று உணர்ந்தாள். கிருஷ்ணன் மாம்பழத்தை எடுத்துக்கொண்டு ராதாவின் வீட்டிற்கு சென்று ராதாவுக்கு ஒன்று கொடுத்தான். இருவரும் மகிழ்ச்சியுடன் மாம்பழம் சாப்பிட்டார்கள். Little Krishna and the fruit seller woman. One day, little Krishna and his best friend Radha took the cows for grazing. They went near a waterfall. It was a beautiful place. The colorful sky, lovely birds, ducks and fishes swimming in the water, squirrels on the trees, rabbits running around, and the beautiful butterflies made the place mesmerizing. The cows were enjoying their time in the green fields. Radha said, "Krishna, look around. It is such a lovely place, isn't it?" "Yes, Radha, it is indeed a wonderful place. I wish there was some music playing. We could have enjoyed the sight even more. I can play some music for you." Krishna took his flute and started playing. Krishna's smooth music was very pleasing to the ears. The birds and animals around were also enjoying the music. Radha was very happy. After some time, they decided to go back home. Both of them walked through the jungle and reached the village. Radha said goodbye to Krishna and both of them went their way. In Mathura, there was an old woman who was a fruit seller. She used to go from house to house and sell fruits. She had heard about little Krishna and his stories from people. She decided to visit Krishna's house and meet the lovely boy. One day, Yashoda was churning milk into butter. Krishna was waiting for his mother to finish so that he could get some butter to eat. Yashoda knew what Krishna was thinking. She smiled at Krishna and said, "I know what are you waiting for, but you will have to wait for some more time. I will give you some butter as soon as it is ready." Just then, they heard a woman's voice. "Mangoes! Fresh mangoes!" Krishna ran to see who it was. He saw an old woman carrying 2 baskets full of mangoes on her head. Nand, Krishna's father, was sitting outside on the yard of the house.
He called out for that woman. Even Yashoda came out to see who was it. The old woman came to Krishna's house. As soon as the woman came to their house, the entire house was filled with the sweet aroma of ripe mangoes. The old woman sat down and kept her baskets next to her. Everyone was happy to see such ripe, juicy mangoes. Krishna was delighted. He was just waiting for his chance to eat the mangoes. Those were the days when people would barter goods instead of using money to pay. Goods were generally exchanged for grains and other farm products. Nand went inside the house and bought a basket full of grains. He kept the basket in front of the fruit seller and said, "Will this basket of grains be sufficient payment for one basket of mangoes?" The fruit seller was delighted to receive a basket full of grains in exchange for a basket of mangoes. She said, "Most people generally offer me only half a basket of grains for these mangoes. You are very generous. I shall be happy to exchange one basket of mangoes for this much grain." Krishna was watching his father carefully as he carried out the barter. Though he was still a small boy, he understood that mangoes could be bought in exchange for grain. He wanted to buy some mangoes on his own. He ran inside the house. He picked up as much grain as he could in his hands. With tightly closed fists to ensure that not a single grain fell out of his hands, Krishna ran towards the fruit seller. He offered the contents of his hands to the fruit seller. This was the first time the old woman took a careful look at Krishna. She was mesmerized by his dark eyes and innocent smile. For a moment, she forgot everything around her and was unable to take her gaze off Krishna. Krishna said in his innocent voice, "Can I have some mangoes in exchange for these grains?" Saying this, he emptied the contents of his fists into the fruit seller's hand. His little hands could grab only a few grains. Krishna realized that with so few grains, he may not be able to buy any mangoes. He became sad. The fruit seller noticed the disappointment on Krishna's face. She happily put the grains given by Krishna in her sack and gave Krishna 2 juicy mangoes. Krishna's joy saw no bounds. He was so happy that he started dancing. He was extremely delighted, and so was everyone around him. Suddenly, a sparkling light flashed. The basket of grains given by Nand to the fruit seller turned into a basket full of gold coins and precious gems. The fruit seller could not believe her eyes. She looked at Krishna, who was smiling at her. At that instant, she realized that he was no ordinary boy, but God himself. Krishna ran to Radha's house. He gave her 1 mango. Both of them happily ate the mangoes.